ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஹஸ்பண்ட் கூட வந்து சேர்ந்து வாழலான்னு சொல்லி நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன்னு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் நிறைய விதமாக கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், நன்றி. எதுக்குன்னா என்னையும் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணாக நினச்சி அவ்வளோ ஆறுதலாக அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து எனக்காக நேரம் ஒதுக்கிட்டு நீங்கள் போட்டிருக்கீங்க. திட்டினாலும் சரி, ஆறுதலாக பேசினாலும் சரி, அதுக்கு ஒரு மனசு வரணும். நிறைய பேர் வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னா சேர்ந்து வாழுங்கன்னீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்கா வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதே மனநிலைமையில தான் நானும் இருக்கேன் நண்பர்களே. ஆனால் எனக்கு என்னென்னா, நம்மளால் நம்ம பிள்ளைங்க ஏன் அப்பாவை இழக்கணும்? அப்பா வந்து எவ்வளோ கெட்டவனா வேணால் இருந்துட்டு போட்டோம், எவ்வளோ பொறுப்பில்லாதவனா வேணால் இருந்துட்டு போட்டோம். அம்மா சரி இருந்தால் அந்த குடும்பத்தை நடத்த முடியல ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன நம்பி தான் அந்த வாழ்க்கையை வந்து ஏற்றுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஆனால் சில கண்டிஷனோட ஒத்துக்குனாங்கன்னா, எனக்கு பாண்டு பத்திரத்தில் எழுதி போலீஸ் ஸ்டேஷனில் நான் சொல்கிறதுக்கெல்லாம் அவங்க வந்து ஒத்துக்கிட்டா நான் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா சொன்னது இதுதான். அப்படி அவங்க கூட திருமணி வாழ்ந்து நடு ரோட்டில் வந்து நின்னேன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன் பார்த்தியாம்மா, இது கூட இருக்கவே இருக்காது, இந்த டச்சு கூட என்கிட்ட நீ வச்சுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா அம்மா வந்து வாழ்ந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரியவங்க வந்து வாழ்க்கைனா என்னன்னு தெரிய வாழ்ந்துருக்காங்க. அவங்க சொல்கிறத நான் 100% கேட்கணும். அவங்க 2வது திருமணம் பண்ணிக்கோன்னு சொன்னது ஏற்றுக்க முடியாததுக்கு காரணங்கள், என்னோடய குழந்தைக்கு இன்னொரு அப்பா வந்து என்றைக்குமே வந்து அவருடைய அப்பா மாதிரி இருக்கவே முடியாது, பார்த்துக்க முடியாது. அது 100% உண்மை. என்ன தான் கேரிங்கான நாட்டில் கண்டிப்பாக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பேச்சுவார்த்தைக்கு வெளி தோற்றத்துக்கு வேணால் காமிச்சிக்கலாம், பண்ணிக்கலாம், ஆனால் இருக்க முடியாது. எப்படி பெற்ற தாய் குழந்தைய பார்க்க முடியுமோ மாற்றாந்தையானை பார்க்க முடியாது. அதே நிலைமை தான் வரும். நாளைக்கு யோசித்து பார்த்தது, ஒருவேளை இன்னொரு மேரேஜ் பண்ணி அவங்களுக்கும் எனக்கு ஒரு குழந்தை வந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தை கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். அந்தளவுக்குலாம் மைண்ட் செட் நமக்கு போகாது. ஒருவேளை அப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு இருக்க கவனிப்பு பராமரிப்பு எல்லாமே என் 2 குழந்தைங்களுக்கு இருக்காது. ஸோ இதெல்லாம் நான் யோசித்து பயந்து அதனால தான் நான் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் திட்டிருந்தீங்க, திரும்பியும் அக்கா வாழ்க்கையில் போய் மூக்க நுழையிறேன். நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அவரோட நான் வந்து சேர்ந்து டூயட் பாடிக்கின்னு அப்படி பாடிக்கின்னு வாழணும் அந்த ஆசை எதுவுமே கிடையாது. ஏன் குழந்தைங்களுக்கு அப்பா வேணும் மட்டும்தான். எங்களை மாதத்தில் ஒரு முறையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறையோ என் குழந்தைங்க வந்து பார்த்தா கூட எனக்கு போதும். மாதம் அதுங்களுக்காக ஒரு 5000 ரூபா கொடுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீ சம்பாதிக்கலையாம்மா? நான் சம்பாதிச்சிருக்க அப்பா அப்படின்னு அவரோட பங்கு ஒரு 1000 ரூபா கொடுக்கும்போது அவரால் முடிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னா அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். அதை தான் நான் வந்து எதிர்பார்க்குறேனே தவிர பாசம் அரவணைப்பு அவரால் ஒரு 100 ரூபா, ஏன்னா அந்த 100 ரூபா செய்யும்போது நான் சந்தோஷப்படுவேன். நம்ம பிள்ளைங்க மேலே அவங்க அக்கறையாக இருக்காங்க அப்படின்ட்டு. சில கண்டிஷன் வந்து ஒத்துக்கிட்டா ஓகே. நேற்று வந்து எங்கள் அக்கா கிட்ட நான் கால் பண்ணி இதை பற்றி பேசினதுக்கு அவங்க செருப்பால் அடித்த மாதிரி ஒரு 4 பதில் சொன்னாங்க. அதையுமே நான் கண்டிப்பாக சொல்கிறேன். மொத்த கண்டிஷன் என்னென்னா, நான் சம்பாதிக்கிற பணம் 1 ரூபா நான் கொடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு கண்டிஷன். இதை தான் நான் வந்து எழுதி வச்சுக்கிறேன் பேப்பரில். என்னென்னு இன்னும் யோசிக்கிறேன். நிதானமாக பொறுமையாக நம்ம வந்து முடிவு எடுக்கணும். ஏன்னா இந்த 5 மாத பிரிவு வந்து அவருக்கு நிறைய பாடங்களை வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு ஒய்ஃப் இருந்து குழந்தைங்க இருந்து அப்போ வாழ்ந்த வாழ்க்கைக்கும் தனியாக வந்து இப்போ அவர் ரோல் பட்டு வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதனால் அவர் உணர்ந்திருப்பார் மனைவினா என்ன அப்படின்ற அந்த பாசம் அன்பு எல்லாத்தையும் உணர்ந்திருப்பார். ஏன்னா உட்காந்த இடத்துல நாங்கள் உட்கார வச்சு ராஜா மாதிரி சாப்பாடு போட்டு ராஜா மாதிரி பண்ணிவிட செஞ்சுருந்தோம் நாங்கள் பணிப்பெண்கள் மாதிரி. இன்றைக்கி அவருடைய வேலை மொத்தமாக அவரே செய்கிறார்ல, நல்லா உணர்ந்திருப்பார். ஸோ எனக்கு தான் என்னோடய கண்டிஷன். பொதுவில் என் பணத்தை கொடுக்க முடியாது. நான் சம்பாதிக்கிறதுக்குள்ள என் குடும்பம். ஏன்னா அதே போல் அக்காவும் நானும் ஒன்றா என்னால் வாழ முடியாது. தனியாக தான் நான் வாழ்வேன். அவங்களோட நான் கும்பலில் போய் தான் என்னால் போட முடியாது. இது ஏன் அப்படி நீ இவ்வளோ ஏமா நீ அவங்க வாழ்க்கைக்கு எதிரி ஃபுல்லாக பேசுனுக்கிற சட்டை சாரான்னு யாரும் என்கிட்ட கேட்காதீங்க. எதுக்காக அப்படின்னா, கும்பலாக வாழ்ந்து பார்த்தாச்சு. ஒரு 10 வருஷம் நாங்கள் கும்பலாக தான் வாழ்ந்தோம். ஒத்துமையாக தான் எல்லாம் வாழ்ந்தோம். என்ன இருந்துச்சு? ஒன்றுமே இல்லைல்ல ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் ரோட்டில் தானே நாங்கள் வந்து நின்னோம். சம்பாதிச்சது சேர்த்துது எல்லாத்தையும் போட்ட விட்டுட்டு ரோட்டில் தானே வந்து நின்னோம். இந்த வாழ்க்கை வேண்டாம். நான் தனியாக வாழ்ந்தேன்னா என்னோடய நாலேஜுக்கு நான் என்ன சேர்க்க முடியுமோ அதை சேர்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ ஓப்பனாக சொல்ல முடியல. இந்த 5 மாதம் நான் வந்து பல கஷ்டப்பட்டாலும் நான் சேமித்து வச்சுருக்கேன். அது எனக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்குது. ஆனால் அவங்க கூட நான் வாழும்போது 1000 ரூபா, நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 1000 ரூபா கூட நான் சேர்த்தது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். என் கையில் 1000 ரூபாய் இருக்காது. ஃபஸ்ட்டு 150 இருந்தால் கூட அவங்க கையில் தான் கொடுத்துருவேன்.
தொடச்சி சம்பாதிக்கிறது எல்லாமே. அதனால் இந்த கண்டிஷன் ஓகேவா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் நான் தான் வச்சுக்குவேன். நான் என் குடும்பத்தை பார்த்துப்பேன். உங்கள்கிட்ட எந்த கண்டிஷனும் நீங்கள் எனக்கு இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. உங்களால் சம்பாதிக்கிறத எவ்வளோ வந்து என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை கொடுங்க. ஆனால் 1000 ரூபாவாவது கொடுங்க, அதுக்கு கம்மியாக கொடுக்காதீங்க. இதுதான் என்னோடய கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ். இது பொறுத்து அவங்களுடைய இப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு குடும்பத்தில் ஃபங்க்ஷன் வருது, நடந்து கட்டது வருதுன்னா என் சைட்லேருந்து எதுவுமே கேட்கக்கூடாது. ஏன்னா எல்லா சொந்த பந்தமும் என்னையும் என் குழந்தைங்களும் ஒதுக்கி வச்சுருக்காங்க. யாருமே எங்களை சேர்க்கறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்லதோ கெட்டதோன்னா நான் ஏன் செலவு பண்ணணும்? நான் எதுக்குமே செலவு பண்ண மாட்டேன். நான் வாடுறது சம்பாதிக்கிறது முழுக்க என் குழந்தைங்களுக்காக மட்டும்தான். இப்படி வந்து இந்த கண்டிஷனுக்கு அவங்க ஏற்றுக்கிட்டா நான் கண்டிப்பாக தாராளமாக வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து வாழ நான் ஆசைப்பட்றேன். அதே போல் என்னாண்ட இவ்வளோ நாள் இருக்கணும், என்னாண்ட ஒரு நாள் வரணும், அவங்களாண்ட ஒரு நாள் போகணும், இதெல்லாம் நான் கண்டிஷன் சத்தியமாக போட மாட்டேன். நீங்கள் வந்து எப்படி வேணாலும் ஃப்ரீடமாக நீங்கள் இருந்துக்கலாம். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 6 மாதமும் 3 மாதத்துக்கு ஒருக்கையாவது என் பிள்ளைங்களை வந்து பாருங்கள். இதுதான் என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட்டு. இப்போ நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அவர் பார்த்தீங்கன்னா நான் நேற்று வீடியோ போட்டதில் ஒரே சந்தோஷமாக ஃபோன் பண்ணி அவள் எங்கேயும் போக மாட்டா, எப்படியா இருந்தாலும் அவளால் மறக்க முடியாது, அவள் என்ன தான் தேடி வருவா, அவள் என் மேலே அவ்வளோ லவ் வச்சுக்கிறேன் இவ்வளோ லவ் வச்சுக்கிறேன். உங்கள் மேலே லவ்வுகெல்லாம் வச்சு நான் வந்து என் குழந்தைங்க ஏங்குது, அது என்னால் வந்து இது பண்ண முடியல. நேற்று தூக்கத்தில் கூட எழுந்து கோஷி சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், தம்பி சொல்கிறான், பாப்பாட்ட சொல்கிறான், கோஷி அப்பா கடைக்கு போய்க்குது இன்னும் வரல. அவனுக்கு அவர் வந்து மளிகை கடை வேலைக்கு போய்க்கிறாரு அப்படின்ற அந்த மைண்ட் செட்டே தான் குழந்தை இன்னமும் இருக்கா. எங்கள் அக்காவையே வந்து அம்மான்னு தான் சொல்லுவான். சத்தியம்மா கடைக்கு போச்சு இன்னும் வரல அப்படி கேட்பான். அந்த மைண்ட் செட்லேயே இருக்குது குழந்தை. அதெல்லாம் வந்து எனக்கு ஏக்கமாக இருக்குது. நம்மளோட வீராப்பு திமிரு பிடிவாதத்தால் எதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு அப்பா இல்லாமல் ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதனால் என் பிள்ளைங்களை பார்க்கணும், இதை நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அக்கா வந்து இதை பற்றி நேற்று பேசினேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ வந்து கஷ்டத்தில் கூட இல்லை, இப்போ அவர் வேலைக்கு போகிறாரு சம்பாதிக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே திரும்ப வந்து ஒட்டிக்கிட்டு திரும்ப எங்களை நிம்மதி இல்லாமல் வாழ நீ ஆசைப்படுறியா, நீ காசுக்காக தான் இப்போ நீ பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட சம்பளத்தை விட அதிகமாக நான் சம்பாதிக்கிற சத்யா, அதனால் எனக்கு வந்து சத்யா தான் எங்கள் அக்கா பேர். அதனால் நான் வந்து அதுக்கெல்லாம் ஆசைப்படலை. நீ வந்து இது மாதிரி பேசாத தயவு செஞ்சு. உன் பிள்ளைங்களுக்கு அப்பா இல்லாமல் இருந்தால் உனக்கு எப்படி ஏங்கும், அதே மாதிரி என் பிள்ளைங்களும் அப்பா இல்லாமல் ஏங்குது அப்படின்னு பேசினதுக்கு சரி அவர் ஒத்துக்கினாருன்னா நான் வரதுக்கு பர்மிஷன் அவங்க தராங்க. சரி ஓகே தரதாவே இருந்துக்கிட்டோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று சொல்லிக்கிறேன் பாருங்கள், வாழ்க்கை பிடிக்குதோ மொதல் தரமாக கல்யாணம் பண்ணி போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவதாக நம்ம தலையை நுழைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோ பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கடந்து வரேன்னு. இந்த மாதிரியெல்லாம் எல்லாமே நடக்கும். தலையை குனிஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். நான் இப்போ வெளியே கெத்தா தைரியமாக வாழ்ந்துருக்கலாம். சின்ன பிள்ளைங்களை ஒரு தாத்தாவோ பாட்டியோ ஆயாவோ யாருமே கூட இல்லாமல் அந்த தனிமையில் அந்த பிள்ளைங்க படுற வேதனை அந்த செவத்துக்குள்ளே வச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரியலாக. அப்பா இருந்து ஏன் நம்ம பேச விடாமல் பண்ணணும், எத்தனை காலம் வாழ போகிறோம் அப்படின்னோம். அப்புறம் அக்கா சொல்கிறாங்க 3 மாதமும் இன்னும் வேலை இல்லாமல் இருந்தாராம் 3 மாதம். அப்போ வந்து சோறு யார் போட்டது, நான் தானே போட்டேன். 3 மாதமாக நான் தானே சாப்பாடு போட்டேன், நீயா போட்டேன். உன்னாண்ட வரேன்னு சொல்லும்போது எப்படி சீச்சின்னு சொல்லி வெறுத்து ஒதுங்கி நீ மாட்டும் சந்தோஷமாக நான் வாழ்ந்து நின்றேன் அப்படி சொல்கிறாங்க. சரி நடந்துட்டு போட்டோம், இனிமேல் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். விருப்பம் இருந்தால் நீ அவர்கிட்ட சொல்லு, இல்லை உனக்கு கஷ்டமாக இருந்தால் நான் இப்படி ஒதுங்கியே போய் இருந்துருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பிடிவாதமாக அப்படி பேசிட்டு நான் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கண்டிஷன்ஸ் ஓகேவா, இல்லை வேறு ஏதாவது இன்னும் நீங்கள் கண்டிஷன் போடலாமாக்கா அப்படின்னு உங்களுக்கு தோணா கூட தயவு செஞ்சு எழுதி அனுப்புங்க. எல்லா கமெண்ட்ஸுமே நேற்று நான் படித்தேன், அதனால தான் உங்கள் எல்லாருக்கும் ஹார்ட் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நான் இன்றைக்கி நைட்டு உட்காந்து படிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைக்கும்ல, வேறு எதுக்காகவும் இல்லை, ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நன்றி, வணக்கம் நண்பர்களே.